வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. மாநாட்டினிடையே கியூபா அதிபர் மிக்கேல், மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஆகியோருடன் பேச்சு. எந்த நேரமும் மூன்றாம் உலகப் போர் மூலம் சூழல் நிலவுவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. இஸ்ரேல், ஈரான், உக்ரைன், ரஷ்யா இடையேயான போர்களை சுட்டிக்காட்டல். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. பக்தர்களின் அரோகரா முழக்கத்துடன் கோவில் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு. வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்லியில் பெய்த கனமழை. 1 மணி நேரம் பெய்த மழையில் தாழ்வான இடங்களில் மழைநீர் குடம் போட தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். இஸ்ரேல், காசா, ஈரான் ஆகியவற்றின் சிக்கல்களை தீர்க்க நிலையான தீர்வை எட்ட உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. எலோன் மஸ்க் புதிய கட்சியை தொடங்கியுள்ளது வேடிக்கையாக உள்ளதாகவும் கருத்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் பிரிக்ஸ் மாநாட்டினிடையே கியூபா அதிபர் மிக்கேல் டயஸ்-கனல், மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நடத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெறுகின்ற 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார். அதனிடையே கியூபா அதிபர் மிக்கேல் டயாஸ்-கனல் தலைமையிலான அந்நாட்டு உயர்நிலை குழுவினருடன் பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய உயர்நிலை குழுவினர் பேச்சு நடத்தினர். இதேபோல் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடனும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். அப்போது இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் பல்வேறு உடன்படிக்கைகள் கையொப்பமாகின. இஸ்ரேல், ஈரான் போர், உக்ரைன், ரஷ்யா போர் ஆகியவற்றின் பின்னணியில் எந்த நேரமும் மூன்றாம் உலகப் போர் மூலம் என்கின்ற சூழல் நிலவுவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அமைச்சர் நிதின் கட்கரி, உலகெங்கும் நாடுகளிடையே தகராறு நிலவுவதாக தெரிவித்தார். இஸ்ரேல், ஈரான், உக்ரைன், ரஷ்யா ஆகியவற்றிடையே போர் நடைபெற்றதை குறிப்பிட்டார். இத்தகைய சூழலில் மூன்றாம் உலகப் போர் மூல வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பங்கள் பெருகியுள்ள இக்காலத்தில் போரின் வடிவங்களும் மாறியுள்ளதாகவும், ஏவுகணைகளும் ட்ரோன்களும் போரில் பயன்படுத்தப்படுவதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார். போர்களில் மனிதநேயம் குறைந்துவிட்டதாகவும், குடியிருப்புகள் மீது ஏவுகணைகள் வீசி தாக்கப்படுவதாகவும், இது உலகம் மெதுவாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை காட்டுவதாகவும் நிதின் கட்கரி வருத்தம் தெரிவித்தார். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா பக்தர்களின் அரோகரா முழக்கத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் HCL நிறுவன தலைவர் சிவநாடார் தன் தாய் வாமசுந்தரி பெயரிலான அறக்கட்டளை மூலமாக வழங்கிய 206 கோடி ரூபாய் அறநிலையத்துறை ஒதுக்கிய 100 கோடி ரூபாய் என மொத்தம் 306 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழிபாட்டிற்கான வசதிகள், பக்தர்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டன. இதையடுத்து குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது. சாரம், படிகள் ஆகியவற்றின் மூலமாக கோபுரத்தின் உச்சிக்கு சென்ற பூசாரிகள் குடங்களுக்கு புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். அப்போது பக்தர்கள் கந்தா, கடம்பா, அரோகரா என விண்ணதிரை முழங்கினர். அதன் பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தலைநகர் தில்லியில் கனமழை பெய்து தாழ்வான இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. டெல்லியில் இன்று அதிகாலையில் கார்முகில் சூழ்ந்து வானம் இருண்டு காணப்பட்டது. பின்னர் லேசாக தொடங்கிய மழை அதன்பின் வலுவடைந்தது. 1 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் நகரின் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதனால் மெஹராலி, பதார்பூர் சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. தேங்கிய நீரில் வாகனங்கள் மெதுவாக இயங்குவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல், காசா, ஈரான் ஆகியவற்றில் சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த வாரத்தில் ஒரு நிலையான தீர்வை எட்ட உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தொழிலதிபர் எலோன் மஸ்க் அமெரிக்க கட்சி என்னும் புதிய கட்சியை தொடங்கியுள்ளது பற்றி செய்தியாளர்கள் வினவினர். இரு கட்சிகள் உள்ள அமெரிக்காவில் எலோன் மஸ்க் 3வது கட்சியை தொடங்கியுள்ளது வேடிக்கையானது என்று தெரிவித்தார். ஏற்கனவே தமது குடியரசுக் கட்சி மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளதாகவும், இந்நிலையில் 3வது கட்சி தொடங்கியுள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். இஸ்ரேலுடன் இணைந்து தாங்கள் செயல்பட்டு வருவதாகவும், ஈரானுடன் நிலையான உடன்பாட்டை செய்து கொள்ள உள்ளதாகவும், காசா பிரச்சினைகளுக்கு தீர்வை நெருங்கிவிட்டதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த வாரத்திற்குள் உடன்பாடு செய்து முடிக்கப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் 5 இடங்களில் புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார்.
மதுரை மாவட்டம் பொதும்பு, காதக்கிணறு, சாமந்தநத்தம், கருப்பாயுரணி, விளாங்குடி ஆகிய 5 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு 14 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளன. இதற்கான பூமி பூஜையில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம், முத்திரை, கணினி அறை, அலுவலக பகுதி, பதிவு அறை, பல்நோக்கு மதிய உணவு அறை, காத்திருப்போர் பகுதி, சுகாதார வளாகம் ஆகிய சிறப்பு கூறுகளை இந்த கட்டிடங்கள் கொண்டிருக்கும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மண்டல பதிவுத்துறை துணைத் தலைவர் ஆனந்த், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை போரூரில் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றவர் தன்னை காவலர்கள் தாக்கியதாகவும், அதை வெளியே சொல்லாமல் இருக்க பணம் கொடுத்ததாகவும் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். சென்னை ஐயப்பன் தாங்கலை சேர்ந்த சண்முக பிரியன் ஜூலை 2ஆம் நாள் போரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றுள்ளார். அங்கு காவலர்கள் கடுமையாக தாக்கியதில் காயமடைந்த அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையிலிருந்து காவல்துறையினருக்கு தெரிவித்ததால் இதுகுறித்து விசாரிக்கப்பட்டது. இது தொடர்பான செய்தி வெளியான நிலையில் சண்முக பிரியனை அடித்த காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். அதன் பின்னர் சண்முக பிரியன் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னை காவல்துறையினர் புதுச்சேரிக்கு அழைத்து சென்று அங்குள்ள சொகுசு விடுதியில் 2 நாட்கள் தங்க வைத்திருந்ததாக தெரிவித்தார். தனக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுத்து சிகிச்சைக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டதாகவும், இது தொடர்பாக ஊடகத்தினரை சந்திக்க கூடாது என்று கட்டாயப்படுத்தியதாகவும் அவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2ஆம் தேதி ராம்குமார் என்ற ஒரு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக ஐயப்பன் ஸ்டேஷன் SRMC ஸ்டேஷனுக்கு ஒய்ஃப் நானும் போயிருக்கேன். அங்கே போகும்போது அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இல்லை சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இல்லை சார் நான் போகிறேன், அன்டைம் ஆகிடுச்சு, பசங்களாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிட்டாங்க சார். அனுப்புனதுக்கப்புறம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இது வண்டி ஸ்டார்ட் ஆகலை சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கிக்கர் அடிச்சுனே இருக்கேன். ஒரு போலீஸ் இந்த மாதிரி என்னப்பா வண்டி ஸ்டார்ட் ஆகலையா, பெட்ரோல் இல்லையாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. பொண்ணையில் பார்த்து குனிஞ்சு பார்க்குறேன், ஃப்ளக்கெல்லாம் கழட்டி விட்டுக்கிறாங்க. என்ன சார், ஏன் சார் இதுமாதிரி ஃப்ளக்கெல்லாம் கழட்டி விட்றீங்கன்னு சொல்லிட்டு வண்டியை உள்ளே நான் வண்டி எடுக்க முடியாது சார் அப்படின்னு உள்ளே விடுங்க சார். உடனே என்ன சொல்கிறாங்க, வண்டி எடுக்கிறியா இல்லைண்ணா சார், உங்கள் வீட்டில் உங்கள் லேடிஸ் இதுமாரி வரும்போது இதுமாதிரி நான் அப்படி ஒத்துப்பீங்களா அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தையை கேட்டவொன்னே 2 போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தார், ஒருத்தர் யூனிஃபார்ம் போடாமல் இருந்தார். கட்டை ஒரு ப்ளூ கலர் பைப்பு வச்சு அடிக்கிறாங்க. அடித்து அந்த துரத்தி அந்த வெளியில் தான் வச்சாங்க, உள்ளே அடியில் சார், வெளில ரோடு வரைக்கும் துரத்தி வச்சாங்க. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவிலில் தேரில் வெடிகுண்டு கண்டறியும் சோதனை நடைபெற்றது. தேவக்கோட்டை அருகே கண்டதேவியில் அமைந்துள்ள பெரியநாயகி உடனுறை சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தான நிர்வாகத்திற்கு உட்பட்டது. இந்த கோவிலில் நாளை தேரோட்டம் நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் அறிவுறுத்தலின்படி மாவட்ட வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்பனாய் உதவியுடன் தேரில் வெடிகுண்டு உள்ளதா என்று சோதனை செய்தனர். இதேபோல கோவிலிலும் தேரோடும் 4 வீதிகளிலும் சோதனையில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார். தமிழ்நாடு அரசின் திட்டங்களையும் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டினை வஞ்சிப்பதையும் மக்களுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் மாநிலம் முழுவதும் திமுகவின் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது அவருக்கு இனிப்புகள் கொடுத்தும் குளிர்பானங்கள் கொடுத்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். திமுகவில் இணைந்தவர்களின் இல்லங்களில் ஓரணியில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டு அடையாள அட்டைகளையும் அமைச்சர் மையநாதன் வழங்கினார். கேரளத்தின் மூணாறு மாட்டுப்பட்டி அணையில் சுற்றுலாவினை மேம்படுத்தும் வகையில் பாரா சைலிங் சோதனை நடத்தப்பட்டது. கேரள மாநிலம் மூணாற்றில் சுற்றுலா பயணிகளுக்காக கைடல் சுற்றுலாத்துறை ஒரு பாரா சைலிங் திட்டத்தினை கொண்டு வந்தது. இந்த திட்டம் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மாட்டுப்பட்டி அணையில் பாரா சைலிங் சோதனை நடத்தப்பட்டது. மூணாறு மாட்டுப்பட்டி அணையில் ஏற்கனவே படகு சவாரியும் வித்தியாசமான விளையாட்டுப் போட்டிகளும் உள்ளன. இங்கே வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் வட்டாரத்தில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்களும் சிறு குறு வணிகர்களும் கடும் பாதிப்படைந்துள்ளனர். அச்சிறுபாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட சிறு குறு உணவகங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு அறிவிக்கப்படாத மின்வெட்டால் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வருகிறது. இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உணவகங்களில் பணிகள் தடைபடுவதுடன் அங்கு வருகின்ற பயணிகளும் பாதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் சிறு குறு உணவகங்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் காட்டு மாடு உயிரிழந்தது. இந்த விபத்தில் காரில் இருந்த இருவர் படுகாயமடைந்துள்ளனர். செங்கல்பட்டு அழகப்ப நகரை சேர்ந்த சாமுவேல் பிரபாகரன் மகன் கிஷோர் ஜெயக்குமார், அவர் சித்தப்பா மகள் வீணா ஆகியோர் மதுரையிலிருந்து செங்கல்பட்டுக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே வந்து கொண்டிருந்த போது சாலையின் குறுக்கே சென்ற காட்டு மாடு இருவர்களின் கார் வேகமாக மோதியது. இதில் பலத்த காயமடைந்த காட்டு மாடு நிகழ்விடத்திலேயே பலியானது. இந்த விபத்தில் காரில் வந்த இருவரும் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த இருவரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தொழிலாளி மர்ம மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்த கோரி திராவிட தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னாக்கல் பாளையத்தில் கூலி தொழிலாளி முருகன் வேப்ப மரத்தில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தற்கொலை என்று கூறி அவரது உடலை எரித்துவிட்ட நிலையிலும் இதுகுறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த கோரி திராவிட தமிழர் கட்சி சார்பில் தாராபுரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரறிவாளன் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முருகனின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மறைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி இல்லத்தில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். ஆத்தூர் அருகே உள்ள பெரிய கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் உடல்நலக் குறைவால் கடந்த மாதம் காலமானார். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பெரிய கிருஷ்ணாபுரத்திற்கு சென்று ராஜேந்திரன் இல்லத்திற்கு நேரில் வந்து அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அவர் குடும்பத்தாரும் ஆறுதல் தெரிவித்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 336 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இரு அணிகளிடையே 2வது டெஸ்ட் போட்டி பர்மிங்காமில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 587 ரன்களும் இங்கிலாந்து 407 ரன்களும் குவித்தனர். இரண்டாம் இன்னிங்ஸில் இந்திய அணி 427 ரன்கள் எடுத்தது. இதனால் இங்கிலாந்து அணி வெற்றி பெற 2வது இன்னிங்ஸில் 608 ரன்கள் எடுக்க வேண்டியிருந்தது. அந்த அணி 5ஆம் நாள் ஆட்டத்தில் 271 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் இந்திய அணி 336 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-1 என்று சமநிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. மாநாட்டினிடையே கியூபா அதிபர் மிகேல், மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஆகியோருடன் பேச்சு. எந்த நேரமும் 3ஆம் உலகப் போர் மூலம் சூழல் நிலவுவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. இஸ்ரேல், ஈரான், உக்ரைன், ரஷ்யா இடையேயான போர்களை சுட்டிக்காட்டல். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. பக்தர்களின் அரோகரா முழக்கத்துடன் கோவில் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு. வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்லியில் பெய்த கனமழை. 1 மணி நேரம் பெய்த மழையில் தாழ்வான இடங்களில் மழைநீர் குடம் போட தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். இஸ்ரேல், காசா, ஈரான் ஆகியவற்றின் சிக்கல்களை தீர்க்க நிலையான தீர்வை எட்ட உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. எலோன் மஸ்க் புதிய கட்சியை தொடங்கியுள்ளது வேடிக்கையாக உள்ளதாகவும் கருத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.